கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். ஒருவன் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அன்பு, பணிவு, மரியாதை இவற்றை கடைப்பிடிக்காமல் இருந்தால் அந்த கல்விக்கென்ன பயன்? இதை விளக்குவதற்கான ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஓர் அழகிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலியானவன், பாடங்களில் சிறந்தவன், ஆனால் மிகவும் அகந்தை உடையவனாகவும் இருந்தான். அவன் பள்ளியில் தலைசிறந்த மாணவனாக இருந்தாலும் எவருடைய அறிவுரையையும் மதிக்காமல் தன் அறிவை மட்டுமே பெரிதாக கருதிக் கொண்டான். அருணை பள்ளியில் அனைவரும் பாராட்டுவார்கள், ஆனால் அவன் பணிவற்ற தன்மையால் ஆசிரியர்கள் அவனைப் பற்றி கவலைப்பட்டனர். அவர்களுக்கு தெரியும், ஒரு மாணவன் நன்றாக கற்க வேண்டும், ஆனால் அதைவிட அவன் பணிவுடன் இருக்க வேண்டும். ஒரு நாள் பள்ளியில் ஒரு முக்கியமான தேர்வு நடத்தப்பட்டது. எல்லா மாணவர்களும் பரிசை வெல்ல கடினமாக முயன்றனர். அருண் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தான். அவன் எந்த ஒரு ஆசிரியரின் உதவியையும் தேடவில்லை. நான் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிவேன் என்ற எண்ணத்துடன் தனது புத்திசாலித்தனத்தால் மட்டுமே வெற்றி பெறலாம் என நினைத்தான். அந்த நேரத்தில் ஆசிரியர் மாணவர்களிடம் வந்து, கல்வியோடு பணிவும் மிக முக்கியம். அறிவு மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதும் மிகவும் முக்கியம் என்று கூறினார். ஆனால் அருண் அதை கேட்கவில்லை. அவனுக்கு பெரியவர்களின் அறிவுரை தேவையில்லை என்று நினைத்தான். அடுத்த வாரம் தேர்வு முடிவுகள் வந்தன. அருண் முதல் இடம் பெறுவான் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் முடிவில் பணிவுடன் கல்வியை பயன்படுத்திய மற்றொரு மாணவன் ராஜு முதல் பரிசை பெற்றான். அருணுக்கு மிகுந்த அதிர்ச்சி. அவனது கண்களில் நீர் தேங்கியது. அவன் தன் ஆசிரியரிடம் சென்றான். ஏன் நான் தோல்வி அடைந்தேன் என்று கேட்டான். ஆசிரியர் சிரித்தபடி, அருண், நீ புத்திசாலி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அறிவு மட்டும் போதாது. அதனை உண்மையாக புரிந்து கொள்ளவும் பெரியோர்களின் அறிவுரையை ஏற்கவும் வேண்டும். உன்னிடம் உள்ள அகந்தையால்தான் நீ தோல்வி அடைந்தாய் என்று கூறினார். அந்த சமயத்தில் அருணுக்கு உணர்வு வந்தது. அவன் தனது தவறை புரிந்து கொண்டான். அடுத்த முறையாக அவன் அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெறும் போது அவன் பணிவுடன் பெரியோர்களின் அறிவுரைகளை ஏற்க ஆரம்பித்தான். அந்த நாளில் இருந்து அருண் உண்மையான அறிவின் அருமை புரிந்து கொண்டு பள்ளியில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் சிறந்தவன் ஆனான். கதை நோக்கம்: அறிவுக்கு இணையாக பணிவும் அவசியம் என்பதே. அகந்தை மனிதனை வளர்ச்சியிலிருந்து தள்ளிவிடும், ஆனால் பெரியோர்களின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளும் பணிவே உண்மையான வெற்றிக்கான வழி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.